வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல எல்லாரும் விரும்புற மாதிரி கொஞ்சம் சிம்பிளா அதே சமயம் ரொம்பவே ஸ்பெஷலான சமையல் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா ரொம்ப டேஸ்டியா டிஃப்ரெண்டான தக்காளி குழம்பும் அதுக்கு காம்பினேஷனா நல்ல கிறிஸ்பியா கோல்டன் கலர்ல உள்ள சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு வாழைக்காய் கோலா உருண்டை. வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி குழம்பு பண்ணிடலாம். 300 கிராம் தக்காளிய வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தக்காளியோட இந்த பின்பக்கத்துல இந்த மாதிரி லைட்டா ஒரு கட் கொடுத்துருங்க. பிளஸ் மாதிரி இந்த மாதிரி லைட்டா கட் பண்ணிட்டு வேக வச்சோம்னா தக்காளியும் வேகமா வெந்துரும். நமக்கு தோலை உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. எல்லா தக்காளியையும் இதுல சேர்த்துடலாம். இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சு குழம்பு பண்ணோம்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி 6ல இருந்து 7 நிமிஷம் வேகட்டும். நம்ம எடுத்திருக்கிற தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியா இருக்கு, ஓரளவு கின்னு இருக்கு. அதனால வேகிறதுக்கு 6ல இருந்து 7 நிமிஷம் ஆகும். உங்களுடைய தக்காளி சைஸ் சின்னதா கொஞ்சம் ஓரளவு பழுத்ததா இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரமாவே வெந்துரும். வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி பெரட்டி விடுங்க. எல்லா தக்காளியும் ஒண்ணு போல வெந்துரும். இப்ப 6 நிமிஷம் ஆச்சு. தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி தோலை உரிச்சா உரிக்க வருது பாருங்க. இப்ப எல்லா தக்காளியையும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஆற வச்சலாம். தக்காளி ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அந்த தோலை வேஸ்ட் பண்ணிடாம ஒரு பவுல்ல சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்ப இத நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இத வேஸ்ட் பண்ணிடாம நம்ம தக்காளி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல தக்காளி, இது கூட நம்ம தோல்ல இருந்து எடுத்த தக்காளி சாறு. இப்ப இத நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தக்காளி குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். இந்த கல்பாசி சேர்த்தோம்னா குழம்பு நல்லா வாசனையா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப கல்பாசியும் பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. இது கூட கருவேப்பிலை சேர்க்கிறேன். கூடவே 10-12 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்க்கிறேன். 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவோட தீய நல்லா குறைச்சிருங்க அல்லது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்க்கிறேன். தக்காளியில புளிப்பு இருக்கும். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். இந்த அளவு காரம் சரியா இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்க்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் தண்ணி. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இந்த குழம்பு தளதளன்னு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நம்ம தக்காளிய வேக வச்சதுனால குழம்பு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 5-6 முந்திரி. முந்திரிக்கு பதில் நீங்க 1 டீஸ்பூன் கசகசாவை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். குழம்பு 4 நிமிஷமா கொதிச்சிருச்சு. இதுல நம்ம அரைச்ச தேங்காய் முந்திரி விழுத சேர்த்துட்டு மிக்ஸி ஜார கழுவி 1/2 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. நம்ம முந்திரி சேர்த்திருக்கிறதுனால குழம்பு நல்லா கிரீமியா இருக்கும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும்.
தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. குழம்புமே ஓரளவு திக்காய் வந்திருக்கு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் கோலா உருண்டை பண்றதுக்கு 4 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயோட காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு இந்த சைடும் நுனி பகுதியை கொஞ்சமா கட் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரட்டும். வாழைக்காய குக்கர்ல வேக வைக்கிறேன். குக்கர்ல வேக வச்சோம்னா வேகமா வெந்துடும். நீங்க ஓபன் பாத்திரத்துல வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வேக வைக்கணும்னா 10 இருந்து 12 நிமிஷம் ஆகும். வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, அதே அளவு பொடியா கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 மிளகு, ஒரு சின்ன பீஸ் பட்டையும் 2 கிராம்பும் சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். நம்ம சேர்த்திருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகு, பச்சை மிளகாய், கிராம்பு எல்லாத்திலேயே காரம் இருக்கும். அதனால இந்த அளவு மிளகாத்தூள் சரியா இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவு நைஸா அரைச்சுக்கங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண புதினா இலைகள் 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்க்கிறேன். இத மறுபடியும் 2 சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வந்துருச்சு. வாழைக்காய்லாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப இதை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சாச்சு. இப்ப இதை நம்ம துருவிக்கலாம். இந்த கிரேட்டர்ல வச்சு 4 வாழைக்காயையும் துருவிக்கலாம். துருவி வச்ச வாழைக்காய இந்த மிக்சிங் பவுல்ல சேர்க்கிறேன். இது கூட நம்ம அரைச்ச மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா, வாழைக்காய், உப்பு எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி தண்ணி சேர்க்காம பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்ப நம்ம இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். கையில லைட்டா மட்டும் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி பால்ஸா உருட்டிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸா உருட்ட வராம மாவு தளர்வா இருந்ததுன்னா கொஞ்சமா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கடலை மாவு மட்டும் சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. இப்ப நான் எந்த மாவும் சேர்க்கல. உருட்டுறதுக்கு கரெக்டா இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம உருட்டினோம்னா வெளிப்பக்கமும் உள்பக்கமும் நல்லா நமக்கு கரெக்டா வெந்து வரும். இதை விட பெருசா உருட்டிட்டோம்னா உள்ள சரியா வேகாது. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடியா வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்ப எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது. மீடியம் ஹீட்ல இருக்கும்போது நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுக்கோங்க. உடனே பெரட்டி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம லைட்டா பெரட்டி விடணும். இப்ப 1 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. லைட்டா பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி பக்கத்திலேயே இருந்து அப்பப்போ பெரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம்னா வெளியில நல்ல மொறுன்னு உள்ள சாஃப்டாவும் இருக்கும். லோ ஃபிளேம்ல வச்சு லைட்டா இந்த மாதிரி பெரட்டி விட்டோம்னா உருண்டை உடைஞ்சும் போகாது, பிரிஞ்சும் போகாது.
ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம போட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து வெளியில வெந்த மாதிரி இருக்கும், உள்ள வந்து மாவா இருக்கும். அதனால லோ டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப கரெக்டா வெந்துருச்சு, எடுத்துடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல வாசனையா சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டுமே காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும். சிம்பிளான மெனு தான், ஆனா எல்லாருமே சாட்டிஸ்ஃபைங்கா ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.